12th கொஸ்டின். டேபிள் மேல ஒரு கோன் இருக்கு. அந்த கோனுடைய ரேடியஸ் a, ஹைட் b. அந்த கோனுக்குள்ள மறைச்சு வைக்கப்பட்ட ஒரு பெரிய சிலிண்டருடைய வால்யூம் 4/9 டைம்ஸ் இந்த கோனுடைய வால்யூம்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இப்போ இதுதான் டயக்ராம். டேபிள் மேல இருக்கக்கூடிய கோன், அந்த கோனுடைய ரேடியஸ் a, அந்த கோனுடைய ஹைட் b. நம்ம சிலிண்டரோட ரேடியஸ் 6, ஹைட் h னு நம்மளே அஸ்யூம் பண்ணிட்டோம். இப்போ ஒரு நேம் கொடுத்துக்கலாம், O A B, அப்புறம் C D. கேர்ஃபுல்லா கவனிங்க. இந்த ட்ரையாங்கிள் OAB ஆக்சுவலி 90 டிகிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் OAB, அதாவது இதுதான் OAB. இன்னொரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் CDB. ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு சிமிலர். என்ன ரீசன்னா இது 90 டிகிரி பாருங்க. OAB இங்க A 90 டிகிரி, CDB D 90 டிகிரி. அப்ப ரெண்டுக்குமே இந்த Bங்கிற ஆங்கிள் காமன். அப்ப பை AA சிமிலாரிட்டி இந்த ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு என்னவா இருக்குது, சிமிலரா இருக்குது. OAங்கிறது இந்த கோனுடைய ஹைட், அது என்னது B. CDங்கிறது என்னது, இந்த சிலிண்டருடைய ஹைட், அது என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறோம், h. நம்மள அஸ்யூம் பண்ணது h. கீழே AB, ABங்கிறது இந்த கோனுடைய ரேடியஸ் என்ன கொடுத்துக்கிறாங்க கொஸ்டின்ல, a. இப்போ நம்ம DB கண்டுபிடிச்சுக்கலாம். இந்த என்டையர் டிஸ்டன்ஸ் ABல இந்த ஸ்மால் r இதை சப்ராக்ட் பண்ணோம்னா இது கிடைச்சிரு. அப்ப இது என்னவா இருக்கு, DB என்னவா இருக்கு, a மைனஸ் r. புரியுதா? இதுல இருந்து அந்த கடைசி வரைக்கும் a, ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட் r. அப்ப இன்னொரு ஸ்மாலஸ்ட் பார்ட் எப்படி கண்டுபிடிப்பேன், பிக்கெஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட், அதாவது a மைனஸ் r. அப்ப அந்த DBங்கிறது a மைனஸ் r. ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு என்னவா இருக்குது, சிமிலர். அப்போ b by h ஈக்குவல் டு, அதாவது இதோடைய சைடு பை அதோட சைடு, என்ன கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல். ப்ரொபோஷனல்னா ஃபிராக்ஷன்ஸ் ஈக்குவல். b by h ஈக்குவல் டு, அப்புறம் a by a minus r. இது மேல கொண்டு வந்துடலாம். b into a minus r equal to ah. h அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ப h equal to, இந்த a கீழே வந்துரு, b by a into a minus r. இதுதான் ஹைட். கோனுக்கும் வால்யூம் இருக்கு, சிலிண்டருக்கும் வால்யூம் இருக்கு. ரெண்டை பத்தி தான் டிஸ்கஸ் பண்றாங்க. இப்ப எதை டிஃபரன்ஷியேட் பண்ணணுங்கிற டவுட் வரும். லார்ஜஸ்ட் சிலிண்டர், அந்த மேக்ஸிமம், மினிமம், ஸ்மாலஸ்ட், லார்ஜஸ்ட், அந்த வார்த்தை எதுக்கு வருதோ அதைத்தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ லார்ஜஸ்ட்ங்கிற வார்த்தை சிலிண்டருக்கு வந்துக்குது. அப்போ சிலிண்டருடைய வால்யூம் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதனால சிலிண்டரோட வால்யூம் எழுதிக்கலாம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ், அதுக்கு சிம்பிள் V யூஸ் பண்ணிக்கலாம். V இஸ் ஈக்குவல் டு, என்ன ஃபார்முலா சிலிண்டருக்கு, பை r ஸ்கொயர் h. r ரேடியஸ், ரேடியஸ் r இருக்குது, ஹைட் h இருக்குது. பை r ஸ்கொயர் h. ஒரு வேரியபிள் கன்வெர்ட் பண்ணிக்கணும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு முன்னாடி. பை r ஸ்கொயர் h. h தான் ரிலேஷன் கண்டுபிடிச்சுக்கிறோம். b by a into a minus r ஈக்குவல் டு, r ஸ்கொயர் உள்ள கொண்டு வைக்கலாம். அப்ப என்ன இருக்குது, பை b by a, r ஸ்கொயர் உள்ள கொண்டு வரப்போ a into r ஸ்கொயர் மைனஸ் r ஸ்கொயர் into r, r கியூப். இதுதான் வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஈக்குவேஷன் நம்பர் 1 அஸ்யூம் பண்ணிக்கலாம். அடுத்தது இதை ரெண்டு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியஸ், ரேடியஸால டிஃபரன்ஷியேட் பண்றோம், எந்த மாற்றம் இல்லை. b டிஃபரன்ஷியேட் பண்ணா v டேஷ், பை b by a அப்படியே இருக்கு. ஏங்கிற கோஎஃபிஷியன்ட் அப்படியே எழுதிட்டோம். கரெக்டா r ஆல் டிஃபரன்ஷியேட் பண்றோம். r பவர் n இருக்குது, பவர் கீழே வந்துட்டு ஒன்னு கம்மியாகுது, கீழே வந்துருச்சு 2, அப்புறம் ஒன்னு கம்மியாகுது. கம்மியாகிறப்போ r பவர் 1 மைனஸ், திரும்ப பவர் கீழே வந்துட்டு ஒன்னு கம்மியாகுது, கீழே வந்துச்சுன்னா 3, ஒன்னு கம்மியாகிறப்போ r ஸ்கொயர். இப்போ v டபுள் டேஷ் கண்டுபிடிச்சுக்கலாம். v டபுள் டேஷ் ஈக்குவல் டு பை b by aங்கிற கோஎஃபிஷியன்ட் as it is, உள்ளுக்குள்ள r ஓட மல்டிப்ளிகேஷன் இருக்கு 2a. அப்ப கோஎஃபிஷியன்ட் அப்படியே எழுதிக்கலாம் 2a.
ரேடியஸால டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு வேரியபிள் அதே வேரியபிள் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. அப்போ r ஆல் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, 2a into 1 னா 2a. அப்புறம் கரெக்டா r பவர் n ஃபார்மட், பவர் கீழ வந்துட்டு ஒன்னு கம்மியாகுது, கீழ வர்றப்போ -3 கூட மல்டிப்ளை ஆனா -6 r பவர் 1. இதுதான் v டபுள் டேஷ். என்ன பண்ணனும்? v டேஷ் தான் ஈக்குவல் டு 0 பண்ணனும். புட் v டேஷ் ஈக்குவல் டு 0. v டேஷ் என்னன்னு கண்டுபிடிச்சிருந்தோம்? pi b by a into 2ar minus 3r square equal to 0. இந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் 0 by pi b by a னா 0. அப்போ 2ar minus 3r square equal to 0. இதுல எதை காமன் எடுத்துக்கலாம்? r காமன் எடுத்துக்கலாம். மீதி 2a minus 3 r equal to 0. செக் பண்ணுங்க. 2ar minus 3r into r தான் 3r square. இப்போ இங்க ரெண்டு ஃபேக்டர் மாதிரி இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு 0, செகண்ட் ஈக்குவல் டு 0. 2a minus 3r equal to 0. minus 3r அங்க போனா plus 3r into 3 இங்க வரப்போ divided by 3. அப்ப r equal to 2a by 3. ரேடியஸ் கண்டிப்பா 0 ஆக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ since r not equal to 0, அத ஃபைனல் ரேடியஸ் எடுத்துக்கலாம். r equal to 2a by 3. இதை கொண்டு போய் எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். at r equal to 2a by 3, செகண்ட் ஆர்டர் v double dash equal to pi b by a into 2a minus 6r. rங்கிறது என்னது? 2a by 3. அப்போ equal to pi b by a into 2a, 2 into 2a 4a. அப்போ 2a minus 4a னா minus 2a. அப்ப இது என்னவா இருக்குது? மைனஸ் கூட பிளஸ் மல்டிப்ளை பண்ண, இது பிளஸ் அது மைனஸ், பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். அப்ப மைனஸ்ங்கிறது நெகட்டிவ். நெகட்டிவ் இஸ் நத்திங் பட் லெஸ் தென் 0. அப்ப v டபுள் டேஷ் லெஸ் தென் 0 வா இருந்தா v அட்டைன்ஸ் லோக்கல் மேக்ஸிமம். அப்போ மேக்ஸிமம் at r equal to 2a by 3. ஏன்னா r 2a by 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, லெஸ் தென் 0 வந்துச்சு. இப்போ மேக்ஸிமம் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்படி மேக்ஸிமம் மினிமம் கொஸ்டின்ல கொடுத்தது கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கேட்கறாங்களோ அது கண்டுபிடிக்கணும். இப்போ ப்ரூவ் தட் சம். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? LHS எடுத்து RHS கொண்டு வரலாம். வாட் இஸ் LHS? தட் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 implies v equal to, vங்கிறது எதை குறிக்குது? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் குறிக்குது. v equal to pi b by a into a r square. a r ஸ்கொயர் பண்ணணும். இங்க பாருங்க, pi b by a into a r என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். r என்னது? 2a by 3. அத ஃபுல்லா ஸ்கொயர் பண்ணா 4a square by 9. அப்புறம் மைனஸ் r கியூப் பண்ணணும். இத கியூப் பண்ணணும். 2 கியூப் பண்ணா 8, a கியூப் பண்ணா a கியூப், 3 ஓட கியூப் 27. அப்ப அங்க 27, இங்க 9, டினாமினேட்டர் சேமா மாத்திட்டா எல்சிஎம் எடுக்கிற வேலை மிச்சம். அப்ப இங்க ஒரு into 3, அங்க ஒரு into 3. அப்ப என்ன ஆயிரு? ஈக்குவல் டு pi b by a into 3 into 4a cube 12a cube. 12a cube minus 8a cube 4a cube by denominator என்னவா இருக்கு? 27 equal to, ஒரு லைன் விட்டுறலாம், திரும்ப கண்டினியூ பண்ணிக்கலாம். equal to என்னன்னு ப்ரூஃப் பண்ணணும்? வால்யூம் ஆஃப் சிலிண்டர், லார்ஜஸ்ட் சிலிண்டர், அதாவது வால்யூம் ஆஃப் சிலிண்டர் equal to 4/9 டைம்ஸ் வால்யூம் ஆஃப் கோன்னு ப்ரூஃப் பண்ணணும். இப்போ இங்க இருந்து ரிவர்ஸ்ல போலாம். 4/9 into வால்யூம் ஆஃப் கோன். வால்யூம் ஆஃப் கோனுக்கு என்ன ஃபார்முலா? 1/3 pi r square. h, rங்கிறது ரேடியஸ், hங்கிறது ஹைட். கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க, இந்த கோனோட ரேடியஸ் என்ன கொடுத்துக்கறாங்க? a. அப்ப pi a square. ஹைட் என்ன கொடுத்துக்கறாங்க? b.
இப்போ ரெண்டு ஸ்டெப்பை கம்பேர் பண்ணி பாருங்க, கரெக்ட் ஆயிடுச்சு. 4 pi a ஸ்கொயர் பி. நியூமரேட்டர் பாருங்க 4 pi, அப்ப இங்க சிம்பிளை பண்ணிக்கலாம். ஏவி மீதி சிம்பிளை பண்ணா a ஸ்கொயர், மேல a கியூப் கீழே a. கட்டாக்கான்னு பாருங்க 4 pi a ஸ்கொயர் b ஃபார் 4 pi a ஸ்கொயர் b. டினாமினேட்டர் 9 into 3 27 ஃபார் மேல 27 இருக்கு. அப்ப இல்லாட்டி அந்த ஸ்டெப்ல இருந்து வாங்க 4 வெளியில எடுத்து எழுதிங்க. ஏன்னா ஆன்சர்ல 4/9 வேணும். அப்ப 4 தூக்கி வெளியில எழுதிடலாம். 27 எப்படி பிரிப்போம்? 9 into 3, அப்ப 9 4/9 வெளிய எடுத்துட்டு மிச்சத்துள்ள எழுதிட்டா இந்த ஸ்டெப் வரும். இல்ல அங்க பார்த்து ரிவர்ஸ்ல போயிங்க. ஹென்ஸ் ப்ரூவ்டு.